புது மண்டபத்தில் ஷாப்பிங் பண்ணும்போது இப்படி இருக்காது, கூட்டமா இருக்கும். கூட வந்து விஜயை தொலைத்து விட்டதா போலீஸ் எதுக்கு போலீஸ் அந்த ஸ்டெம்பை கூட கடைக்கு வைக்கிறாரு. இந்த எடிட் பண்ணவனுக்கு ஆஸ்கர் தான் பார்த்தோம்ல. இது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். மதுரைக்காரனா வேற வழி இல்ல. அவதார் கிராமத்தில் வந்த பெண் மதுரை சுற்றி பார்த்த போது எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. தனியா வந்திருக்காங்க, ஆள் தேடி வந்திருக்காங்களோ பின்னாடி பத்தியா? இல்ல அந்த ஐயா தான் அந்த டைவர் நினைக்கிறேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அந்த ஐயா அந்த மதுரைக்கு வந்திருக்காங்க. அவதாரத்தே அந்த ஐயா வந்திருக்காரு. அடுத்து போய் பார்ப்போம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். என்ன பவர் ரேஞ்சர் லேடிஸ் காணாம இருக்காங்க. அதுக்கு கேக்கல போல இருக்கு, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா, அல்லது முரட்டு தோல் உடம்பா, இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா, அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா? பவர் ரேஞ்சர்ஸ் நம்ம மதுரை சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிடும் உண்ணும் சாரி இவரான இங்க பொருட்காவே கடா வெறும் குழம்பு தான் இருக்கு. மதுரைக்கு வந்து சாப்பிட்டுருக்காங்க. இங்க நம்ம போய் பார்த்து வரல. பேட்மேன் நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் பார்வதி ஆணையிடம் ஆசீர்வாதம் வாங்கிய போது இது வந்து எனக்கு யோசிச்சு எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். எம்பூர் நாளை யோசிச்சான்னு தெரியல. இல்ல ஏன் இல்ல அவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க. இருக்குமோ அது எப்படி முடியும்? ஆளுக்கு நம்ம அழகர் கோவிலே வேண்டுதல் மாட்டேன். அண்டர்டேக்கர் மதுரையில் யாராச்சும் எங்கூட சண்டைக்கு வரீங்களான்னு மைக் வச்சு கேட்கும் பொழுது நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி பாஸ்போர்ட் எடுத்து வந்திருப்பாப்ல? 8 தடவை செத்து பாய்ச்சிருக்கேன். இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து கேட்டு என்ன பண்ண? இவர் ரிங்குக்குள்ள சண்டை விடாரு, நம்ம பயிலுக்கு ரிங்கால சண்டை விடுவாரு. டோரா மதுரைக்கு சுற்றுலா வந்த போது கூட வந்து விஜயை தொலைத்து விட்டதா போலீஸ். எதுக்கு போலீஸ் போல? அதுதான் மேப் வச்சிருக்கும்ல. அதுக்கு நீங்க மேப்னு சொல்லணும். மேப்ப கூப்பிடுங்க, மேப்ப கூப்பிடுங்க. என்ன நடக்குதுங்க? விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மதுரை இதில் கிரிக்கெட் ஆடி போது. என்ன ஒரு ரெண்டு ஸ்டெப், ஒரு ஸ்டெம்ப் ஆல்ரெடி இருக்கு. நீங்களா யாருடா? How do I tell you? இருக்கும் தெரியலையே. விராட் கோலி என்ன பண்றாரு? அந்த ஸ்டெம்பை கூட கடைக்கு வைக்கிறாரு. நான் பக்கத்துல போய் ஆடணும் அப்படின்னு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறேன். நீ வேடிக்கை படிச்சீங்க. ஏஞ்சல்கள் அனைவரும் மதுரை பெண்களின் அழகுக்கு முன்னே தாங்கள் தோற்று விட்டதால் மன்றாடி மன்னிப்பு கேட்கப்படும்.
நம்மளே தப்பு சொல்லக்கூடாது. என்னது என்னைய டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மன்னிச்சுக்கங்க. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. பாத்தியா? எனக்கு அப்படி எதுவும் தெரியல. இல்ல மறுபடியும் பெண்கள் பாத்தியா? ஏன்னா இந்த அம்மா மட்டும் எதுக்கு இப்படி வித்து பாக்குன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் தெரியல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. தல தோனி மதுரை புது மண்டபத்தில் ஷாப்பிங் பண்ணும்போது இப்படி இருக்காது, கூட்டமா இருக்கும். Wait a minute. Who are you? இப்பெல்லாம் டோனி ஷாப்பிங் பண்ண விட மாட்டாங்க. இது நல்லா இருக்கு. இல்ல எடிட் ஓகே. இல்ல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எடிட் ஓகே தான் இருந்தாலும் இந்த இது பண்ணதுல இது வந்து சரியான ஒரு விஷயம். மதுரையில் ஆஸ்கார் விருதை அறிமுகப்படுத்திய போது குர்ரா ட்ரம்ப் ஆஸ்கார் விருது குர்ரா எதுக்கு இந்த எடிட்டுக்கு எல்லாத்துக்குமா? இந்த எடிட் பண்ணவனுக்கு ஆஸ்கார் விருது அவனே கொடுத்துக்கிட்டான். தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு தரணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நல்லா பண்ணிக்க, மதுரை நல்லா இருக்கு. சரி ஓகே, இவ்வளவு நேரமா இந்த மீம்லாம் பார்த்தோம்ல, இது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? ஃபன்னியா இருந்துச்சா? என்ன ரியாக்ஷன்? பார்த்தோம், சிரிச்சோம். பார்த்த சிரிச்சன்ற அவனோட கிரியேட்டிவிட்டி யோசிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவன் பெரிய கார்ட்டூன்ல ஒரு இருப்பாரு நினைக்கிறேன். பவரேஞ்சர்ல இருந்து அழுக்கு எல்லாத்தையும் தீட்டு வந்து விட்டுருக்கியா. அதுவும் நம்ம மதுரையை டார்கெட் பண்ணு. அதாவது அந்த அழுக்கு பவரேஞ்சர்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. தோனியை கூப்பிட்டு வந்து புது மண்டபத்துல பர்ச்சேஸ் பண்ண விட்டால, அதுதான் மெயின் விஷயமே. பரவாயில்ல, இது மதுரைக்காரனா தான் இருக்கும் நினைக்கிறேன். பேஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா மதுரைக்காரனா வேற வழி இல்ல, வேற யாரா இருக்க முடியும்? ரொம்ப பேர் ஒருத்தர் எவனாச்சும் தான் இருப்பான். சரி, இப்போ நம்ம மீம் வீடியோ ரியாக்ஷன் கொடுத்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி திரும்பி திரும்பி இன்னும் நிறைய பண்ணலாமா, இல்லை வேற என்ன பண்ணலாம் புதுசா? ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அண்ணே, நீங்க என்ன சொல்லு, ஏதாச்சும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்லிட்டு. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதான் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்ற மாதிரி செஞ்சிருக்கேன். வேற சொல்லுங்க, 4 வார்த்தை. 4 வார்த்தை இல்ல அண்ணே தேவையில்லாம காமெடி எல்லாம் போடுறாரு, இது எனக்கே பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்காது தெரியும், வேணாம், நம்ம இதை அப்புறமா பாத்துக்கலாம். மறக்காம நம்ம சேனல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.